Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தநாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல நமக்கு 2023 MBBS BDS கவுன்சிலிங்கான லேட்டஸ்ட் அப்டேட், வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இப்போ பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு என்னென்ன ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஆர்டி வார்டு கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஆர்டினா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் அவங்க வந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 441 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஐஆர்டி வார்டுக்கு. இது கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றது தான். ஐஆர்டி வார்டுக்கு என்ன சார் திடீர்னு புதுசாக ஒரு அந்த கோட்டா சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஐஆர்டி வார்டுக்கு உரிய மாணவர்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வாங்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் சிஎம்சி 20% கேட்டகரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மாணவர்களுக்கு மட்டுமான கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் சிஎம்சி வெள்ளூரில் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சிஎம்சிக்கு? 20% சீட்ஸுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு 700 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இது சிஎம்சி வெள்ளூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பேர் மறந்து போச்சு, பனிமலர் மாதா மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி கிறிஸ்டியன் காலேஜ் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இது. இங்கே ஃபீஸ் வந்து அந்த 13.5 லட்சம் ரூபாய் சீட்டு வரும், டியூஷன் ஃபீஸ் மட்டும். இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 663 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு. மலையாள மைனாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்குது கன்னியாகுமரியில், மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்கிறது. 87 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதுக்கும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து 13.5 லட்சம் வரும், டியூஷன் ஃபீஸ் மட்டும். தெலுங்கு மைனாரிட்டிக்கு வந்து உங்களுக்கு காலேஜஸே 5 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 550 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தெலுங்கு மைனாரிட்டிக்கு. என்ஆர்ஐ கேட்டகரிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ என்ஆர்ஐ கேட்டகரிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 369 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். யார் என்னென்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.